மாலை வணக்கம். மீண்டும் ஒரு இடைவெளிக்கு பிறகு திரும்ப உங்களை ஒரு வேத பாடத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் தேவனுடைய கிருபையினாலே சுகமாயும் சந்தோஷமாயும் இருக்கிறீர்கள் என்று. இந்த நாளிலே நாங்கள் ஒரு புதிய தலைப்பின் கீழே ஒரு புது வேத பாடத்தை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வேத பாடத்தின் தலைப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் முக்கியத்துவம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வேத பாடத்துக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக ஜெபித்து நாங்கள் இந்த வேத பாடத்தை ஆரம்பிப்போம். அருமையான ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி. நீர் தந்த இந்த தருணத்துக்காக நன்றி. உங்களுடைய வசனத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நீர் தந்திருக்கின்ற இந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் எல்லோரையும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் கூட நீர் வைத்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் உடைய பாதத்திலே அமர்ந்து உடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுகின்ற இந்த தருணத்திலே அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், இருதயத்தின் மனக்கண்களை திறந்தருளும். இந்த வசனத்தை புரிந்து கொள்ள அவருடைய ஆவிக்குரிய மனுஷனில் ஒரு மாற்றுதலை கொண்டு வார். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசனம் எங்களுக்கு மிகவும் அவசியம். இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள, இந்த வேதத்தை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு அவசியம். எங்களோடு கூட இரும், எனக்கு உதவி செய்யும் இந்த வேத பாடத்தை நடத்துவதற்கு. இந்த வசனத்தை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் ஒரு வெளிப்பாடை கொண்டு வரும். இந்த படிப்பினை கூடாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரமான ஒரு மாற்றுதலை கொண்டு வரும். ஆண்டவரே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு வல்லமையானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். தந்திருக்கின்ற இந்த எல்லா வசதிகளுக்காகவும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு முக்கியமானது, அதுதான் நாங்க பார்க்க போகிறோம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முக்கியம்? கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்கு அவசியமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையை எங்களால் வாழ முடியாதா? இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஒரு பாகமாய் எங்களுடைய கிறிஸ்திய ஜீவியத்திலே இருக்கிறது. அதை நீங்கள் இந்த நாளிலே புரிந்து கொள்ளும் போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து மிகவும் கவனமுள்ளவர்களாயும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை மதிக்கிறவர்களாயும், அதை உபயோகிக்கிறவர்களாயும் மாறுவீர்கள். அதுதான் இந்த வேத படிப்பின் குறிக்கோள். சரியா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்கு அவசியமா? அதை அநேக பேர் கேட்டிருக்கிறார்கள் அந்த கேள்வியை. ஏனென்றால் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி 2000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஏன்னா அவர் சிலுவையில மரித்து இரத்தத்தை சிந்தி 2000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கு நாங்கள் மிகவும் தொழில்நுட்ப ரீதியிலே வளர்ச்சி அடைந்த ஒரு உலகமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு சொல்ல போனா கணனி உலகம், ஏன்னா கம்ப்யூட்டர் ஏஜ் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கணனியின் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு உலகமாயிருக்கிறோம். எவ்வளவோ மாற்றுதல்கள் வந்து விட்டது. 2000 வருடங்களுக்கு பிறகு எவ்வளவு மாற்றுதல் இந்த உலகத்திலே வந்து விட்டது. மனுஷன் சந்திரனிலே காலடி எடுத்து வைத்து விட்டான். அது மாத்திரமல்ல, செவ்வாய் கிரகத்திலே எப்படி ஜனங்களை குடியேற்ற முடியும் என்பதை குறித்து ஆராய்ந்து வருகின்றான். அவ்வளவுக்கு இந்த உலகம் மாறிவிட்டது. அவ்வளவுக்கு இந்த உலகம் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்து விட்டது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே வாழும் கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவசியமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவையா? இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? ஒரு கிறிஸ்தவனாகி எனக்கு இயேசு கிறிஸ்துவை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன காரியத்தை செய்கின்றது? அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருப்பவர்களுக்கு ஏன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவசியம்? இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் மிகவும் ஆழமாக காணப்போகிறோம். சரியா? அப்ப இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம்.
இப்போ முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். வேத புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வேத பாடத்துக்கு வரும்போது வேத புத்தகத்தை கொண்டு வருவது மிகவும் மிகவும் முக்கியம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் தெய்வமாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த வேத புத்தகத்தோடு கூட உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய வசனம், இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடு. அப்ப இதன் அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இந்த வேத புத்தகத்தோடு கூட உங்களுக்கு தொடர்பு இல்லாவிட்டால் தேவனை குறித்ததான அறிவும் உங்களுக்கு இல்லை. தேவன் எப்படி தன்னுடைய காரியங்களை கையாளுவார் என்பதை குறித்ததான அறிவும் உங்களுக்கு இல்லை. எப்படி இந்த பூமியில நீங்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு அறிவு இருக்காது. அதனால் ஒரு மிகவும் தோல்வி அடைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவீர்கள். அதனால் வேத புத்தகத்தோடு கூட நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். இது அந்த வசனம் இயேசு பவுலிடத்தில் சொல்லுகின்ற வசனம். பவுல் அப்போஸ்தலரை பார்த்து சொல்லுகின்ற வசனம் அவருடைய ஊழியத்தை குறித்து, எப்படிப்பட்ட ஊழியத்துக்கு தேவன் பவுலை அழைத்தார் என்று நாங்கள் இந்த வசனத்திலே பார்க்கலாம். இப்ப நல்லா கவனியுங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, யாரை பற்றும்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இதற்காக தான் பவுலை அனுப்பினார். என்னென்ன காரியங்களை செய்வதற்காக? பாவ மன்னிப்பை ஜனங்களுக்கு எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்வதற்காக, பரிசுத்தமாக்கப்படுதல் எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக, அவர்களை இருளினிலிருந்து ஒளியின் இடத்திற்கு, சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனிடத்துக்கு திருப்பும்படிக்கும் அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு, இந்த சரீர ரீதியான கண்கள் அல்ல, அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் பொருட்டு பவுலை இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அழைத்தார். சரியா? இப்ப முக்கியமாக நாங்கள் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றது. சரியா? அதற்கு முன்பதாக நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த வாழ்க்கையிலே துன்பப்படுவதோ வேதனையில் வாழ்வதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. சரியா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நான் நோயினால தேவனுக்காக கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கடன் தொல்லையினால தேவனுக்காக நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கஷ்டத்தின் பாதையிலே தேவன் என்னை போவதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அருமையான தேவ ஜனங்களே, நல்லா நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவன் சுவிசேஷ ஊழியத்துக்கு நிமித்தமாக துன்பத்துக்கூடாகவும் துயரத்துக்கூடாகவும் போவதற்கு கட்டாயமா எங்களை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொருட்டாக சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் பிரசங்கித்து, சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுக்கு ஊழியம் செய்து அநேக கஷ்டங்கள் துன்பங்களுக்கூடாக போவதற்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் நோய், தேவன் நம்மளுக்கு நோயை கொடுத்து துன்பத்தினாலும் கஷ்டத்தினாலும் தரித்திரத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை துன்பத்திலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சரியா? அப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகின்றது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அநேகருக்கு மனப்பாடமா இருக்கும்னா, என்னென்றா மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு வேத வசனம். இதை அறியாத கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வசனம் கெட்டு போகாமல் என்ற வசனம், நாங்கள் இந்த உலக ரீதியான நோய்களினாலோ தரித்திரத்தினாலோ துன்பங்களினாலோ
போகாமல் இருப்பதற்காக தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார். சரியா? அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்து எங்கள் நிமித்தமாக சிலுவையிலே தரித்திரரானார் என்று வசனம் சொல்லுகின்றது. அவருடைய தரித்திரத்தின் நிமித்தம் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கப்பட்டோம் என்பது வசனம் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, சிலுவையிலே எங்களுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகின்றது. அப்ப அவர் எங்களுடைய நோய்களை சுமந்து கொண்டு எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். எங்களுடைய தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அப்ப நோயிலும் தரித்திரத்திலும் நான் வாழ்ந்து கொண்டு நான் சொல்ல முடியாது, இயேசு எனக்கு இதை தந்திருக்கிறார், அவருக்காக நான் இந்த கஷ்டங்களுக்கு கூட கடந்து போகிறேன் என்பது உண்மையான சுவிசேஷம் அல்ல. ஆனால் சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக, அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக நம்மளை துன்பப்படுவதற்கும் கஷ்டங்களுக்காக கடந்து போவதற்கும் அவர் அழைத்திருக்கிறார். இந்த துன்பம் கஷ்டம் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. சரியா? ஆனால் அவருக்காக ஊழியம் செய்யும் போது அநேக விதமான கஷ்டங்கள் நம்மளுக்கு வரலாம். அதை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். அப்போ ஒரு காலமும் தேவன் நம்ம பரலோகத்துக்கு போனோன்னு நீ எனக்காக நோயில இருந்தாய், நீ எனக்காக தரித்திரனா இருந்தாய். ஊழியத்துக்கு அழைத்து தேவன் நம்ம கஷ்டத்துக்கு கூட போயிருந்தால் அது ஒரு வேறு விஷயம். ஊழியத்துக்கு அழைக்காமல் நம்ம தரித்திரராய் நோய்வாய்ப்பட்டிருந்தால் தேவன் அதற்காக நமக்கு ஒரு ரிவார்டு, ஒரு பரிசை கொடுக்க போவதில்லை. சரியா? அப்ப தேவன் சொல்ல போவதில்லை, ராஜா நீ எனக்காக நோய்வாய்ப்பட்டு கிடந்தாய், எனக்காக நீ நோயை உன் சரீரத்திலே சுமந்த. அப்ப இயேசு என் சரீரத்தில் தன்னுடைய நோய்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இப்ப சில பிழையான நம்முடைய சிந்தனைகளினாலும் பிழையான அபிப்பிராயங்களினாலும் வேதத்துக்கு புறம்பான சில சிந்தனைகள்னாலும் எங்களுடைய வாழ்க்கை சில வேளைகளை கஷ்டங்களுக்கூடாம் தரித்திரங்களுக்கூடாம் கடந்து போகின்றது. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் சிலுவையிலே சுமந்தார். அதன் நிமித்தமாக நம்மளுக்கு பரிபூரண ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகின்றது. அப்ப இன்னைக்கு சத்தியத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ளாததன் நிமித்தம் அந்த சத்தியம் எங்களை விடுதலை ஆக்க முடியாமல் இருக்கின்றது. அப்ப சத்தியத்தை நாங்கள் கட்டாயமாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் அனுமதித்திருக்கிற ஒரு துன்பம் கஷ்டமான ஒரு பாதை ஊழியத்தின் நிமித்தமாக, மற்றபடி தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு சிலுவையிலே மரித்திருக்கிறார். சரியா? அப்ப அநேக பேர் சில வேளைகளிலே ஒரு நினைக்கிறார்கள், தேவன் தான் எனக்கு சில வேளைகளில் நோய்களை கொடுத்து என்னை தண்டிக்கிறார் என்று. சில வேளையில சிலவங்க சொல்லுவாங்க, பாருங்க அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நிமித்தம் ஆண்டவர் அவருக்கு நோயை கொடுத்து தண்டிச்சிட்டாரு. அப்ப நான் இந்த வேத பாடத்தை இரத்தத்தை குறித்து தான் பேச போறேன். ஆனால் சில காரியங்களை அதுக்கு முன்புதான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அது அப்பொழுது உங்களுக்கு தெளிவு இருக்கும் அதனை கேட்கும் போது. அப்ப தேவன் ஒரு காலமும் உங்களுக்காக, உங்களுடைய நோய்களுக்காக சிலுவையிலே மரித்த தேவன் ஒரு காலமும் உங்களுக்கு நோயை கொடுக்க மாட்டார். சரியா? நோய் யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால் பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே, சரியா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட வாழும் போது தேவன் எங்களை சுற்றியதான ஒரு வேலியை அமைத்திருக்கிறார். சரியா? அப்ப அந்த வேலியை தாண்டி பிசாசானவன் எங்களை தொட முடியாது. யோபுவின் காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கூட இந்த வேலி ஒரு தேவனுடைய பிள்ளையை சுற்றி இருந்தது. அதனாலதான் சாத்தான் சொல்லுகின்றான், நான் எப்படி அவனை தொட முடியும்? யோபுவை குறித்து சொல்லும் போது, நீர் அவனை சுற்றி ஒரு வேலியை வைத்திருக்கிறீரே. புதிய ஏற்பாட்டில் இந்த வேலி ஒரு தேவனுடைய பிள்ளையை சுற்றி இருக்கிறது. ஆனால் நாங்கள் பாவத்தில் ஜீவிக்கும் போது, சரியா, நாங்கள் இயேசுவை அறிந்த பின்பும் இயேசுவை சொந்த இரட்சகராக கொண்ட பின்பும் நாங்கள்
பாவத்திலே விழலாம். நாங்கள் அது பாவத்தில் விழுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து பாவத்திலே ஜீவிக்கும் போது தேவனுடைய அந்த வேலி அகற்றப்படுகின்றது. சரியா? அப்பொழுது தேவன் நோயை கொடுப்பதல்ல, தேவன் அந்த வேலியை அகற்றும் போது பிசாசானவனுக்கு உங்களை தொடுவதற்கு அனுமதி கிடைக்கின்றது. அப்பொழுது அவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தையும் வேதனையையும் நோய்களையும் கொண்டு வருகிறான். ஆனால் தேவனோடு வாழ்ந்து பாவம் செய்யாமல், பாவம் செய்தாலும் உடனடியாக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு திரும்ப அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே பிசாசானவனுக்கு நோய்களை கொண்டு வர முடியாது, கஷ்டங்களை கொண்டு வர முடியாது. அப்ப தேவன் நோயை கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் நீங்கள் பாவத்தில் வாழும் போது அவருடைய வேலி அகற்றப்படுகின்றது. அப்பொழுது பிசாசானவனுக்கு உங்களை தொடுவதற்கான சாத்தியக்கூறு ஏற்படுகின்றது. சரியா? அப்ப இன்னைக்கு இந்த பிழையான அபிப்பிராயத்தை நீக்கி கொள்ளுங்க. தேவன் தான் என்னை தண்டிக்கின்றார், தேவன் தான் எனக்கு நோயை கொடுக்கின்றார், தேவன் தான் எனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார் அப்படின்னா அவர் சிலுவையிலே மறித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சிலுவையிலே மறித்தது உங்களுக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்கும். ஆனால் நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தின் அடிப்படையிலே அவரை விட்டு விலகி பாவத்திலே ஜீவிக்கும் போது, சரியா, தேவனுடைய வேலி அகற்றப்படுவதன் நிமித்தமாக பிசாசானவன் எங்களை தொடுவதற்கு சாத்தியக்கூறுகள் ஏற்படுகின்றது. அப்ப அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு சிறிய பிள்ளை புற்றுநோயினால் மரித்து போவது, திருமணங்கள் உடைந்து போவது, அசுத்த ஆவிகள் மனுஷருடைய சரீரங்களை அபகரித்து அவருடைய வாழ்க்கைகளை நிர்மூலமாக்குவது, சிறு பிள்ளைகள் நோய்களினாலே செத்து போவது, தரித்திரங்கள் ஏற்படுவது, இவையெல்லாம் தேவன் கொடுப்பது அல்ல. இது பிசாசினிடத்திலிருந்து வருகின்ற காரியங்கள். சரியா? அப்ப பிசாசு தான் இவைகளை கொண்டு வருகிறான். தேவன் அன்பானவர், தேவன் எங்களை நேசிக்கின்றார், எங்களுக்கு அவர் ஜீவனை கொடுக்கவே வந்திருக்கின்றார். யோவான் 10:10 என்ன சொல்லுகின்றது என்று பார்ப்போமா? யோவான் 10:10 என்ன சொல்லுகின்றது? சொல்லுகிறாரு, திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது நமக்கு ஜீவனையும் அதை பரிபூரணமாயும் கொடுக்க. சாத்தான் வந்தது திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு மனுஷன் இவ்வளவு கஷ்டங்களுக்கூடாகவும் நோய்களுக்கூடாகவும் வேதனைகளுக்கூடாகவும் கடந்து போவதற்கு காரணம் பாவம், தேவன் அல்ல. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். சரியா? ஆனால் இன்னைக்கு பிழையான அபிப்பிராயத்தின் நிமித்தமாக, பிழையான புரிந்து கொள்ளுதலின் நிமித்தமாக அநேகர் நினைக்கிறார்கள் தேவன் தண்டிக்கின்றார், தேவன் தண்டிக்கின்றார், தேவன் பாவம் செய்கிறதுனால தேவன் மனுஷனை தண்டிக்கின்றார். அப்படி தேவன் தண்டிச்சா ஜனங்களை அழிக்க வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய மகனை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பாவத்தின் நிமித்தமாக மனுஷன் தேவனை விட்டு தூரமாய் பிரிகிறதுனால் அவன் தேவனோடு கூட இருக்கும் அந்த தொடர்பை இழந்து போகின்றான், அவனுடைய வேலையை இழந்து போகின்றான். அதனால் அவன் சாத்தானுடைய கையிலே அகப்பட்டுக் கொள்கின்றான். அப்ப சாத்தானுடைய கையில இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் செய்வான். விலங்குதான் நான் சொல்றது. அப்ப இந்த பாவத்தின் நிமித்தமாக தான் இந்த பூமி இந்த நிலைமையில இருக்கின்றது. தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒப்பு கொடுத்த பூமி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி. அதுல எந்த விதமான பிழையுமே இருக்கவில்லை, எந்த விதமான நோயுமே இருக்கவில்லை, கஷ்டங்களோ கவலைகளோ இருக்கவில்லை. பாவத்தின் நிமித்தமாக தான் இந்த பூமி இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு வந்து விட்டது. பாவம் நிறைந்ததற்கும் இடத்திலே சாத்தானுடைய கிரியை அதிகமாயிருக்கின்றது.
நான் சொல்றது நான் விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ 1 யோவான் 3:8 நாங்கள் வாசிக்கும் போது, 1 யோவான் 3:8க்கு திருப்பிக் கொள்ளுங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கத்தான் வெளிப்பட்டார். அப்ப பிசாசினுடைய கிரியைகள் என்ன? திருடுறதும், அழிக்கிறதும், கொல்லுகிறதும். யோவான் 10:10 நாங்கள் அதை பார்த்தோம்னா, அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் வெளிப்பட்டார்னு சொல்லுங்க? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க. அப்ப பிசாசினுடைய கிரியைகள் என்ன? கொல்லுறது. எப்படி? நோய்களையும், கொள்ளை நோய்களையும், விபத்துக்களையும், விபரீதங்களையும் ஜனங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருது. அழிக்கிறது அவனுடைய கிரியைகள். ஒரு குடும்பத்தை அழிக்கிறது, திருமணத்தை அழிக்கிறது, சபைகளை அழிக்கிறது, அதுதான் அவனுடைய கிரியைகள். திருடவும், கொல்லவும், அழிக்கும். இத்தனை காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து திருடுகிறான் அவன். அப்ப அவனுடைய கிரியைகளை அழிக்கதான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். எங்களை தண்டிக்கவோ, எங்களுக்கு நோய்களையோ, எங்களுக்கு அழிவுகளையோ கொடுப்பதற்காக அல்ல. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய கர்த்தராகிய தேவன் எங்களை நேசிக்கின்றார், எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கின்றார், அதை பரிபூரணமாய் கொடுக்க வந்திருக்கின்றார். சரி, அவர் உங்களை தண்டிப்பது அவருடைய சித்தம் அல்ல. அவர் உங்களை நோய் கொடுப்பதோ, விபத்துக்களையோ, விபரீதங்களோ, சஞ்சலங்களையோ, கவலைகளையோ, கஷ்டங்களையோ கொடுப்பது அவருடைய சித்தம் அல்ல. நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தின் நிமித்தமாக, பாவத்திலே ஜீவிப்பதன் நிமித்தமாக பிசாசானவனுக்கு வாசலை திறக்கும் போது அவன் நோய்களையும், சஞ்சலைகளையும், கவலைகளையும், அழிவுகளையும் கொண்டு வருகிறான். இதுதான் சத்தியம். இதை நல்லா நாங்க புரிஞ்சு கொண்டோம்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். சரியா? அதை சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு காரியத்தை சொல்லி வந்தேன். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். சரியா? அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இன்னொரு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, இப்படிப்பட்ட சாத்தானுடைய கரத்திலே இருக்கின்ற, நாங்கள் அப்போஸ்தலர் 26:18 வாசிக்கும் போது, சரியா, இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் பவுலை பார்த்து, நீ இருளில் இருக்கிறவர்களை ஒளியின் இடத்துக்கும், சாத்தானுடைய அதிகாரத்திலே இருக்கிறவர்களை, அப்போஸ்தலர் நடவடிக்கை 26:18. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திருப்பும்படிக்கும், இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும். அப்ப இன்னைக்கு ஜனங்கள் சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறதுனாலும், இருளில் இருக்கிறதுனாலும் இப்படிப்பட்ட அநேக கஷ்டங்களுக்கூடாம், வேதனைகளுக்கூடாம், கவலைகளுக்கூடாம், சஞ்சலங்களுக்கூடாம், நோய்களுக்கூடாகும், அங்க முடியாத வேதனைகளுக்கூடாம் கடந்து போய் கொண்டிருக்கிறார். என்னடா, அவன் கொள்ளவும் அழிக்கவும் திருடவும் தானே வந்திருக்கிறான், அதைத்தானே அவன் செய்வான். அப்ப நான் சொல்லுகிறோம்னா இந்த காரியத்தை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பிரசங்கிக்கிறதுனால் மாத்திரம், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நம்ம வசனத்தை பிரசங்கிக்கிறதுனால் மாத்திரம் ஒரு மனுஷனை பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு கொண்டு வருவது கஷ்டம். அதாவது இருளின் இடத்திலிருந்து ஒளியின் இடத்திற்கு கொண்டு வருவது பிரசங்கிக்கிறதுனால் மாத்திரம். பிரசங்கம் முக்கியம், அது மாத்திரம் போதாது, இன்னொரு காரியம் மிகவும் அவசியம். அந்த காரியம் இல்லாமல் இருளின் இடத்தில் இருளிலிருந்து ஒளியின் இடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்துக்கும் ஒரு மனுஷனையோ மனுஷியை திருப்ப முடியாது. அப்படி நாங்கள் திருப்பாவிட்டால் இருளில் இருக்கிற ஜனங்கள் அழிந்து போய் விடுவார்கள். சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கும் ஜனங்கள் அழிந்து போய் விடுவார்கள்.
அப்ப பிரசங்கிக்கிறது அவசியம். ஆனால் அந்த பிரசங்கம் தேவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாவிட்டால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். சொல்றது விளங்குதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் ஒரு சாத்தானுடைய கரங்களிலே இருக்கின்ற ஒரு மனுஷனையோ மனுஷியோ, சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ, இருளில் இருக்கின்ற ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் ஒளியின் இடத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்ப சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழ் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள்? அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருடப்படுகிறதும் கொல்லப்படுகிறதும் அழிக்கப்படுகிறதுமாயிருக்கும். ஏனென்றால் அவன் அதை செய்யத்தானே வந்திருக்கிறான். ஆனால் அநேக பேர் பழியை யார் மேல் போடுவது? தேவன் மேல். பாருங்க, பாவம் செஞ்சதுனால தேவன் இவனை தண்டித்து விட்டார். பாவம் செஞ்சதுனால தேவன் இவனுக்கு நோயை கொடுத்து விட்டார். பாவம் செஞ்சதுனால தான் இவன் இப்படிப்பட்டு தேவன் என்னை அடிச்சிட்டாரு. பிழை. தேவன் அதை செய்யவில்லை, சாத்தான் தான் அதை செய்கின்றான். தேவன் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக தேவன் வேண்டாம் என்று அவரை தள்ளிவிட்டு பாவத்தை தேர்ந்தெடுத்தார்கள். ஆதலால் தேவனுடைய வேலி அவர்களை விட்டு அகற்றப்பட்டது. அதனால் சாத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றான். அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிழையாக தேவன் மேல் பழியை போடாதீர்கள். அவர் அன்பான தேவன், நேசிக்கின்ற தேவன், உங்களை மீட்க வந்த தேவன், உங்களை இன்னும் ரட்சிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற தேவன். சரி, அவர்தான் அப்படிப்பட்ட தேவன் தான் எங்களுடைய தேவன். சரியா? இன்னைக்கு இப்படிப்பட்ட பிழையான போதனைகளின் நிமித்தமாக அநேகர் தேவனிடத்தில் வருவதற்கு பயம். அநேக தேவனை அறியாதவர், ஐயோ இப்படி அடிக்கிற கொல்லுற நோயை கொடுக்கிற தேவனிடத்துல நான் எப்படி வருவது அப்படின்னு சிலர் பயம். இப்ப சின்ன காலத்துல நான் இந்த கதையை சொல்லி இருக்கிறேன். நான் சின்ன காலத்துல 10 வயசு இருக்கும் போது என்னோட அம்மா அந்த காலத்துல சபையின் பேரை சொல்ல நான் விரும்பல, ஒரு மெயின் லைன் சபையில தான் இருந்தோம் நாங்க. அப்ப அம்மா இந்த பெண்கள் ஊழியத்துல கலந்து கொள்வாங்க. அப்ப ஒரு பெண்கள் ஊழியத்துல இருக்கிற ஒரு அருமையான ஒரு சகோதரருடைய ஹஸ்பண்ட் நல்லா குடிப்பாரு. இந்த நாளும் ஈவினிங் ஆனா நல்லா குடிச்சிட்டு 4 காலில் தான் வீட்டுக்கு வருவாரு. அப்போ ஒரு நாள் அப்படி வார நேரம் ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடைஞ்சு கட்டெல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்ப இந்த பெண்கள் ஊழியத்துல இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப அவருக்கு ஜெபிக்க போறாங்க. அப்ப ஜெபிக்க போற நேரம், அப்ப நான் ஒரு 9-10 வயசு இருக்கும், அம்மாவோட சேர்ந்து நானும் போனேன். போயிட்டு எல்லாரும் இப்ப அவருடைய கட்டில சுத்தி நின்றுக்கிட்டு, இப்ப ஜெபிக்க வந்தவங்கள்ல ஒரு சகோதரி சொல்றாங்க, பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி போட்டாரு அவருக்கு, செஞ்ச ஒரு வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாக தான் அவருக்கு ஆண்டவர் நல்ல தண்டனையை கொடுத்து இப்படி ஆஸ்பத்திரியில போட்டு வச்சிருக்கானோ. நான் நல்லா பயந்துட்டேன். நான் பார்த்தேன், அம்மா இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்தா பெரிய வம்பா போயிரும், கொஞ்சம் கூட அங்கிட்டு இங்கிட்ட ஆனாலும் போட்டு தள்ளிடுவாரு நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இவர்கிட்ட. அப்ப அப்படி பிழையா, ஆனா வளர்ந்து நான் வேதத்தை படிக்கிறேன்னு தான் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டேன். அதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அப்படி செய்கின்ற தேவன் அல்ல அவர். அவர் பாவத்தின் வந்தது நிமித்தமாக தேவனை விட்டு தூரமானதால் பிசாசின் அதிகாரத்தின் கீழ் வந்தார். பிசாசானவன் அவரை அழிக்க பார்த்தான். அதுதான் சத்தியம். சரியா? அப்ப அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கவும் பிசாசின் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் இயேசு சிலுவைகளை ரத்தம் சிந்தினார். அப்ப இன்னைக்கு நீங்க பாவத்திலிருந்து கஷ்டங்களுக்கூடாகவும் சஞ்சலங்களுக்கூடாகவும் வேதனைகளுக்கூடாகவும் நோய்களுக்கூடாகவும் தரித்திரத்துக்கூடாகவும் போய்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் தேவன் தான் என்னை தண்டிக்கிறார் என்று அவரை விட்டு தூரம் ஓடாதீர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு விமோசனம் அந்த வாழ்க்கையிலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சரியா?
ஒரே வழி அதிலிருந்து வெளியே வருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அதை தான் நாங்க பார்க்க போகிறோம். அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 போவோம். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், சரியா, பாவ மன்னிப்பையும், அந்த வசனத்தை நீங்க உங்களோட பைபிள்ல அண்டர்லைன் பண்ணணும். பாவ மன்னிப்பு, சரியா. பாவ மன்னிப்பு இல்லாமல் நாங்கள் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு வர முடியாது. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நாங்கள் வர முடியாது பாவ மன்னிப்பு இல்லாமல். எங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும் நாள் மட்டும் பிசாசானவனுடைய ஆதிக்கம் எங்கள் வாழ்க்கையில் மேல் இருக்கும். அவருடைய அதிகாரம் எங்கள் மேல் இருக்கும். பாவம் பிசாசானவனுக்கு ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலே திறந்த வாசல். இப்ப உங்களுடைய வீட்டோட கதவை திறந்து வச்சிருந்தீங்கன்னா, ரோட்டோரம் உங்களுடைய வீடு இருக்குன்னா, வீட்டு கதவை நல்லா திறந்து வச்சிருந்தீங்கன்னா ரோட்ல போற நாய் கூட உள்ளுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும் போது அந்த பாவத்துக்கு மன்னிப்பு பெறாத விடத்தில் பிசாசான உங்களுடைய வாழ்க்கையில பந்தாடுவதற்கு எல்லா அதிகாரமும் உண்டு, சரியா. அப்ப அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அந்த பாவம் அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பிசாசின் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கும் இருளிலிருந்து ஒளியின் இடத்திற்கும் வர முடியும். அது நடக்கும் வரைக்கும் பிசாசான உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கவும் கொள்ளவும் திருடவுமே செய்து கொண்டிருப்பார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதை இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வசனம் சொல்லுகின்றது. இந்த பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எவ்வளவு சீரழிக்கிறது என்பதை அநேகர் புரிந்து கொள்கிறது இல்லை. அப்ப இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அந்த பாவத்தினால் வருகின்ற பிரதிபலன்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேறு எந்த வழியுமே இல்லை, சரியா. அப்ப எப்பொழுது உங்களுடைய பாவம் நீக்கப்படுகின்றதோ, பாவம் மன்னிக்கப்படுகின்றதோ, எப்பொழுது உங்களுடைய பாவத்தின் பிரதிபலன்கள் நீக்கப்படுகின்றதோ அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசானவனுடைய ஆதிக்கம் காணப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அவன் எதற்கு வருகிறான்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எதற்கு வருகிறான்? கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தான் சாத்தான் வருகிறான். அப்ப பாவம் மன்னிக்கப்படாத பொருட்டு, பாவம் அகற்றப்படாத நேரத்திலே பாவத்தின் சம்பளம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும், பிசாசானுடைய ஆதிக்கம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும், சரியா. அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டு பாவம் அகற்றப்படாத விடத்திலே அந்த பாவத்தின் விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு பாவம் செய்யும் போது அதற்குரியதான விளைவுகள் இருக்கின்றது. என்ன விளைவுகள் என்பதை சாத்தான் தீர்மானிப்பான். இன்னைக்கு நீங்க ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பாவம் அகற்றப்படாவிட்டால் அது பிசாசுக்கு ஒரு திறக்கப்பட்ட கதவு. அப்ப அந்த பாவத்தின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்றால் அதை பிசாசானவன் தீர்மானிப்பான். அந்த பாவத்துக்கான விளைவுகள் அவன் என்ன செய்வான்? ஓகே, நான் நோயை கொடுக்க போறேன், இல்லாட்டி அவருடைய வாழ்க்கையில் ஒரு விபத்தை கொண்டு வர போகிறேன், இல்லாட்டி ஒரு சாவை கொண்டு வர போறேன். அந்த விளைவுகளை பிசாசானவன் தான் தீர்மானிப்பான். ஏனென்றால் அவன் இந்த கொல்லுறதும் அழிக்கிறதும் திருடுகிறதும் தான் அவன் செய்கின்ற காரியம். அந்த ஆதிக்கம் அவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது கிடைக்கும்? நீங்கள் பாவத்திற்கு மன்னிப்பு பெறாமலும் அந்த பாவம் அகற்றப்படாத நேரத்தில். அதுதான் பாவம் மிகவும் பயங்கரமானது. தேவஜனங்களே, இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள்
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாவம் மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அதற்குத்தான் அந்த அந்த பாவம் அவ்வளவு பயங்கரமானதனால் தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்களை மீட்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த பாவம் மிகவும் பயங்கரமானது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து நிர்மூலமாக்கி ஒன்றுமில்லாமக்கி விடும். அவ்வளவு பயங்கரமானது பாவம். சரியா? அப்ப நீங்க நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு கிறிஸ்தவனாய் பிறந்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் கூட இருக்கலாம். ஜான், பால், ஸ்டீஃபன், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பெயர் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய நீங்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு பிறந்த மகனாகவும் இருக்கலாம், மகளாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால், உங்களுடைய பாவம் அகற்றப்படாவிட்டால், நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பெயர் வைத்துக் கொண்டிருக்கலாம், பிசாசானவன் ஆதிக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்ப பிசாசானவன் ஆதிக்கம் இருந்தா எப்படிப்பட்ட ஒரு காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்ப பாவம் உங்களை பின்தொடரும், பாவத்தின் சாபம் உங்களை பின்தொடரும். சரியா? இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டு அகற்றப்படாவிட்டால் பாவம் உங்களை பின்தொடரும். அந்த பாவத்தின் விளைவுகள் உங்களை பின்தொடரும், அந்த பாவத்தின் சாபம் உங்களை பின்தொடரும். அந்த பாவம் எப்பொழுது மன்னிக்கப்பட்டு அகற்றப்படுகிறதோ அப்பொழுது பாவம் நீக்கப்பட்டு, பாவத்தின் விளைவுகள் நீக்கப்பட்டு, சாபம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும். சரியா? நல்லா கவனிங்க, காயினுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்ன செய்யுமா? வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அவன் சொல்றாரு, ஆண்டவர் பாவத்தை பார்த்து அவன் சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு அசுத்தாவி இருக்கின்றது. சரியா? இன்னைக்கு உங்களை நீங்கள் கொலை செய்ய உங்களுக்கு ஒரு வெறி வருகிறது, அதற்கு பின்பதாக கொலை செய்கிறதுக்கான ஒரு ஆவி இருக்கின்றது. விபச்சாரம் செய்வதற்கு உங்களுக்கு வாஞ்சை ஏற்படுகின்றது, அதற்கு பின்பதா அந்த விபச்சாரம் என்ற பாவத்துக்கு பின்பால் ஒரு அசுத்த ஆவி இருக்கின்றது. திருடுகிறதுக்கு உங்களுக்கு வாஞ்சை வருகிறது என்றால் திருட்டுக்கு பின்னால் ஒரு திருட்டின் ஆவி இருக்கின்றது. ஆதலால் தான் தேவன் பாவத்தை அவன் என்று சொல்லுகின்றார். அப்போ ஒவ்வொரு பாவத்தின் வாஞ்சைகள் நம்மளுக்கு வருவதற்கு காரணம் அதற்கு பின்னால் ஒரு அசுத்தாவி இருக்கின்றது. அப்ப பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை, அதனால்தான் அவன் சொல்றார் தேவன், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அப்ப பாவம் உங்க வாசப்படியில படுத்திருக்கும். எது வரைக்கும்? அது எப்பொழுது மன்னிக்கப்பட்டு அகற்றப்படுகின்றதோ, அது நடக்காத பட்சத்தில் அது உங்கள் வாசப்படியிலே படுத்திருக்கும். அந்த பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே தொடர்ந்து இருக்கும் போது அதற்கான பிரதிபலன்களும் அதற்குரிய சாபங்களும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாசற்படியிலே நின்று கொண்டே இருக்கும், பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். சரியா? இப்ப இன்னைக்கு பாவத்தினால் சாபம் வருகின்றது. அருமையானது, அந்த சாபம் உங்களுடைய பரம்பரையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் சாபத்தின் மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். நீங்கள் என்னுடைய மூப்பர்கள், முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக என்னுடைய குடும்பத்திலே எல்லா ஆண்களும் 50 வயசு தாண்டுவதற்கு முன்பதாகவே மரித்து போய்விடுவார்கள்.
அதுதான் என்னுடைய குடும்பத்திலே காணப்பட்ட ஒரு சாபம். என்னுடைய அப்பா 50 வயதுக்கு முன்பதாக இறந்து போய்விட்டார். என்னுடைய முதலாவது அண்ணன், அவர் ரட்சிக்கப்படவில்லை. 50 வயதுக்கு முன்பதாக இறந்து விட்டார். என்னுடைய கசின்ஸ்மார் 50 வயதுக்கு முன்னாடி. இந்த பாவம் ஏன்? பாவம் எங்களுடைய முன்னோர்கள் யாரோ செய்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக இந்த சாபம் எங்கள் குடும்பத்திலே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதுதான் சாபத்தின் பயங்கரம். என்ன? அது ஒரு தலைமுறையோடு கூட நின்று விடாது, அநேக தலைமுறைக்கு கடந்து வரும். பாவத்தின் பயங்கரம் அதுதான். பாவத்தோடு இணைந்ததுதான் சாபம். அந்த சாபம் தலைமுறை தலைமுறையாய் தாண்டி வரும். என்றைக்கு அது நிறுத்தப்படும்? அந்த அந்த குறிப்பிட்ட பாவம் எப்பொழுது மன்னிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அகற்றப்படுகின்றதோ அன்னைக்கு அந்த சாபம் முடியும். சரியா? அப்ப நானும் என்னுடைய மூத்த அண்ணனும் அந்த சாபத்திலிருந்து விடுபட்டோம். எப்படி? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்துக்காக நாங்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் அந்த சாபம் முடிந்தது. சரியா? அப்ப பாவம் என்பது ஒரு பயங்கரமான காரியம் தேவ ஜனங்கள். பாவம் என்பது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். இதை அநேகர் புரிந்து கொள்கிறதில்லை. அப்ப அந்த சாபத்தின் விளைவுகள் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வந்திருக்கின்றது. அப்ப நம்ம அந்த வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க எலிமலைக்கு என்கிற ஒருவனும் நகோமி என்பவர்களும் இந்த கதை வாசித்திருப்பீர்கள். ரூத் என்ற புத்தகத்திலே அந்த கதை இருக்கின்றது. அப்ப அந்த ரூத் புத்தகத்தை கதையை நீங்கள் வாசித்து பாருங்கள். எலிமலைக்கு மகளோன், மக்லோன், கிளியோன், இந்த 3 பேரும் இறந்து போனார்கள். அது அந்த குடும்பத்திலே வந்த ஒரு சாபம். அப்பா 2 மகன்மார் இறந்து போனார்கள். இந்த ஸ்திரீகள் விதவையானார்கள். இப்ப இன்னைக்கு அநேக விதத்திலே இந்த சாபங்கள் வெளிப்படுகின்றது. முன்னோர்கள் செய்த சாபங்கள், பாவங்கள் இன்றைக்கு அநேக தலைமுறையாக பரம்பரையாக பாவங்கள், அந்த பாவம் பின்தொடர்ந்து வருகிறது. சில வீடுகளிலே பார்த்தா விவாகரத்து, எல்லோருமே விவாகரத்து செய்வார்கள். அது ஒரு சாபம். சில வீடுகளிலே பார்த்தால் ஆண்கள் தரித்திரத்துக்கூடாக கடந்து போவார்கள். இப்படி அநேக சாபங்கள் வெளிப்படுகிறதை காண்கின்றோம். சில வீடுகளிலே பார்த்தா பெண்களுக்கு பிள்ளைகளே இருக்காது. சாபம். அப்ப இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், முன்னோர்கள் யாரோடு செய்த பாவம் ஒரு சாபத்தை அந்த தலைமுறையில ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்காக யாராவது அந்த குடும்பத்திலே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த பாவம் அகற்றப்படும் போது விடுதலை வரும். இந்த ஆவிக்குரிய உலகத்தை குறித்து நாங்கள் அநேகர் அறியாமல் இருக்கிறோம். பிசாசின் பிரசனத்தை குறித்து நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அவன் எவ்வளவு ஒரு உண்மையான நபர் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அவனுக்கு கீழாக கிரியை செய்யும் அசுத்த ஆவிகளை குறித்து அறியாதவர்களாய் இருக்கிறோம். அஞ்ஞானிகளாய் இருக்கிறது நிமித்தமாக நாங்கள் அழிந்து போகிறோம். அறியாமையினாலே ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளுங்க தேவ ஜனங்களை. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் பாவம் அகற்றப்படவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் கோழியை வெட்டி ரத்தத்தை சிந்தினாலும், ஆடை வெட்டி ரத்தத்தை சிந்தினாலும், மாடை வெட்டி ரத்தத்தை சிந்தினாலும், தட்டு தட்டா பூக்களையும் பழங்களையும் வேற கடவுளுக்கு கொண்டு போய் நீங்கள் படைச்சாலும் ஒரு நாளும் பாவத்துக்கு நிவர்த்தியே கிடைக்காது. பாவத்துக்கு நிவாரணமான ஒரே பலி இயேசு கிறிஸ்து தான்.
அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் மாத்திரமே பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. அந்த பரிசுத்த இரத்தத்தினால் மாத்திரமே தான் பாவம் நீக்கப்பட முடியும். அது இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது, நீக்கவும் பட மாட்டாது. ஆதலால் அப்படி ஒரு மனுஷன் பாவத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் கீழ் வராவிட்டால் அவன் பிசாசின் ஆதிக்கத்தின் கீழ் தொடர்ந்தும் இருப்பான். இருளிலே சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பான். பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் செய்து கொண்டே இருப்பான். முதலாவது புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் பாவம் அகற்றப்படுவதே இல்லை. நல்ல சிந்திங்க, எவ்வளவு முக்கியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று. இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவ ஜனங்களே, நரகம் உண்மை. நரகம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் யாரை அழிக்கலாம் என்றுதான் பார்த்து கொண்டு இருக்கின்றது, யாரை கொல்லலாம் என்று பார்த்து கொண்டு. தேவன் நரகத்தை படைத்தது சாத்தானுக்காகவும் அசுத்தாவிகளுக்காகவும் சாத்தானோடு கூட விழுந்த தூதர்களுக்காகவும் தான் தேவன் நரகத்தை படைத்தான். ஆனா சாத்தான் என்ன செய்கின்றான்? அவனோடு கூட எவ்வளவு மனுப்புத்திரரை கொண்டு போக முடியுமோ நரகத்துக்கு கொண்டு போக பார்க்கணும். அப்ப அவன் அநேக பேரை பாவத்திலே கொள்வதன் நிமித்தமாக அநேகரை நரகத்துக்கு கொண்டு போக முடியும். அப்ப நரகம் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பது யாரை நாங்கள் அழிக்கலாம். சரியா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நாங்க அங்க போக போறதில்லை, நீங்கள் வீட்டில வாசிக்கலாம். இந்த ஆவிக்குரிய இருளின் உலகத்தை குறித்து பவுல் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். நம்மளுக்கு ஆவிக்குரிய மண்டலத்திலே எங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு என்பதை பவுல் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். இந்த ஆவிக்குரிய உலகம் என்பது உண்மை. அருமையான தேவ ஜனங்களே, அது நிஜம். இன்றும் இப்பொழுதும் அது கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆவிக்குரிய இருளின் உலகத்தை ஆளுகின்றவன் சாத்தான். அவனுக்கு கீழாக அதிகாரங்கள் இருக்கின்றன, அவனுக்கு கீழாக அசுத்த ஆவிகள் வேலை செய்கின்றன. அந்த அதிகாரங்களை குறித்து பவுல் மிகவும் தெளிவாக காண்பித்து இருக்கின்றார் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே. ஆதலால் ஆவிக்குரிய உலகம் இல்லை, அசுத்த ஆவிகள் இல்லை, பிசாசானவன் இல்லை, எப்படி என்று சில பேர் கேலித்தனமாக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகம் நிஜம், பிசாசானவன் நிஜம். அவன் அழிக்கிறதுக்கும் கொள்ளுகிறதுக்கும் திருடுவதும் வேலையை தொடர்ந்தும் செய்து கொண்டே இருக்கின்றான். இன்னைக்கு அநேகர் அறியாமையினாலே அழிந்து போகிறார்கள். அதற்கு ஒரே நிவாரண பழி உங்களை அதிலிருந்து விடுவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அப்ப நீங்க எவ்வளவுதான் பாவ மன்னிப்பு செய்வதற்கு வேறு எந்த காரியங்களை செஞ்சாலும் பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு நான் அநேக அந்நிய தேவஸ்தானங்களுக்கு போகும்போது அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கும் அவங்களுடைய கோவில்களுக்கெல்லாம் போகும்போது நான் பார்க்கின்ற காரியம், சில பேர் தரையில உருண்டு 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 அவருடைய பாவ மன்னிப்புக்காக காரியங்களை செய்வார். சில பேர் முழங்காலிலே நடப்பார்கள் இரத்தம் வரும் வரைக்கும். சில பேர் நெருப்பிலே நடப்பார்கள். சில பேர் கொக்கிய மாட்டு கொண்டு தொங்குவார்கள். இவைகளினால் பாவம் நீங்க போவதில்லை. இப்படிதான் பிசாசானவன் அநேக ஜனங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறான். பாவம் ஒரு சொட்டு கூட நீங்க போவதில்லை. இவர்கள் அறியாமையினாலே இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து எனக்கு என்னுடைய பாவத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறார்கள். பாவத்தை நீக்கக்கூடிய ஒரே ஆவிக்குரிய காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எது பாவத்தை மன்னிக்க முடியும், எது பாவத்தை நீக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவ்வளவு முக்கியமானது.
நீங்க எவ்வளவுதான் பணத்தை நீங்கள் தானமாய் கொடுத்தாலும், எவ்வளவு தங்கத்தையோ வெள்ளியையோ பழங்களையோ பூஜைகளையோ எவ்வளவுதான் செய்தாலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். லேவியராகமம் 17:11 வாசிப்போம். லேவியராகமம் 17:11. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நல்லா கவனிங்க இந்த வார்த்தைய. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்போ உங்களுடைய உயிர் எங்க இருக்கு? இரத்தத்துல. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது எது? இரத்தமே. அப்ப ஆத்மாவுடைய பாவத்தை நீக்குகிறது இரத்தம். சரியா? இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பே இல்லை. எப்படிப்பட்ட இரத்தம்? பரிசுத்தமான இரத்தம். சரியா? பரிசுத்த பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட்டாதான் பாவம் மன்னிக்கப்பட முடியும். பாவம் நிறைந்த ஒரு இரத்தம் சிந்தப்படுகிறதுனால் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. இப்ப இன்னைக்கு என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தி ஜக்கியுடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாது. என்னுடைய இரத்தம் பாவம் நிறைந்த இரத்தம். அப்ப பாவம் இல்லாத ஒரே இரத்தம் எதுனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். ஏனென்றால் பாவம் தலைமுறையாய் இரத்தத்துக்கூடாக மாற்றப்படுகின்றது. இன்னைக்கு நான் பிறக்கும் போதே பாவியாகத்தான் பிறக்கின்றேன். ஏன்? என்னுடைய தகப்பன் செய்த பாவம் அவருக்கூடாக என்னுடைய இரத்தத்துக்குள் கலக்கின்றது. ஆதலால் தான் சாபமும் தொடருகின்றது. சரியா? ஏன் இன்றைக்கு சாபம் எங்களை தலைமுறையாக தொடருகிறது என்றால், பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு கடந்து வருகின்றது. ஏன்? அவர்களுடைய பாவம் நிறைந்த இரத்தம் எங்களுக்குள்ளாக இருக்கிறதுனா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவமற்ற இரத்தம். ஆதலால் தான் அவர் ஒரு கன்னியின் கருவிலே பிறந்தார். ஒரு உலக ரீதியான ஒரு தகப்பன் இடைப்படாமல் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே மரியாளுடைய கருவிலே அவர் உருவாக்கப்பட்டு பாவம் இல்லாமல் அவர் பிறந்தார். இன்னைக்கு உலக ரீதியான ஒரு தகப்பனும் உலக ரீதியான ஒரு மனுஷியும் ஒன்று சேரும் போது அவர்களுக்கூடாக பிறக்கின்ற ஒரு பிள்ளை பாவத்தினுக்கூடாக தான் பிறக்கின்றது. என்றால் அந்த பெற்றோர்கள் செய்த பாவம் அந்த பிள்ளைக்கு வருகின்றது. அதெல்லாம் அந்த பிள்ளை பாவத்தோடு கூட தான் பிறக்கின்றது. ஆனா இயேசு பிறக்கும் போது அவருடைய இரத்தம் பரிசுத்த இரத்தம். ஏன்? ஒரு வைத்திய ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம், யார் ஒரு ஒரு குழந்தைக்கு உயிரை கொடுப்பது என்றால் தகப்பன் தான். அந்த குழந்ைக்கு உடலை கொடுப்பது தாய். சரியா? அப்ப அந்த தகப்பன் உயிரை கொடுக்கும் போது எப்படி உயிரை கொடுக்கிறார்? இரத்தத்துக்கூடாக. லேவியராம் 17:11 போவோம் ஜக்கி. எதுல உயிர் இருக்கின்றது? மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கின்றது. சரியா? அப்ப ஒரு குழந்தைக்கு உயிர் எப்படி உருவாகின்றது? ஒரு தகப்பனுக்கூடாக, தகப்பனுடைய இரத்தத்தினுக்கூடாக தான் குழந்தைக்கு உயிர் உருவாகின்றது. அப்ப அந்த தகப்பனுடைய இரத்தம் பாவம் நிறைந்ததா இருக்கும் போது அந்த பிள்ளைக்கும் அந்த பாவம் மாற்றப்படுகின்றது. ஆதலால் தான் தகப்பனுடைய சாபமும் அந்த பிள்ளைக்கு கடந்து போகின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு உலக ரீதியான தகப்பன் இருக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை கூடாக தான் இயேசு பிறந்தார். அவருடைய இரத்தம் பரிசுத்தம். அவர் பிறந்ததன் பின்புதான் பாவம் செய்யாமல் பரிசுத்தராய் வாழ்ந்தார். பாவத்திலே அவர் பிறக்கவில்லை,
பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் 100% கைக்கொண்டு சிலுவையிலே மறித்து அவருடைய இரத்தத்தை அவர் சிந்திய போது அது பரிசுத்த இரத்தம். அப்ப பரிசுத்த இரத்தம் பாவங்களை கழுவ முடியும். அப்ப இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரே ஒரு பரிசுத்தமாகிய மனுஷன், பரிசுத்த ஆவிக்கூடாக பிறந்த ஒரே ஒருவர் யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரம். மற்றவர்கள் எல்லாம் ஒரு மனுஷனும் மனுஷியும் சேர்ந்ததின் நிமித்தமாக தான் பிறந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் மரியாளின் கருவிலே உருவானார். பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். அது பரிசுத்த இரத்தம். அந்த இரத்தம் சிந்தப்பட்டதினால் இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, பாவம் அகற்றப்பட முடியும். ஆமென். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் முக்கியத்துவம். வேறு எந்த இரத்தமும் பாவத்தை அகற்ற முடியாது, பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் மற்ற எல்லாருடைய இரத்தமும் பாவம் நிறைந்த இரத்தமாய் இருக்கின்றது. அப்ப அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு உலகம் மிகவும் மாறி இருக்கலாம். சரியா? இன்னைக்கு ஒரு கணனியின் காலத்துல இருக்கின்ற ஒரு உலகமாய் இருக்கலாம், கம்ப்யூட்டர் ஏஜ்ல இருக்கலாம், தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் வளர்ந்த ஒரு உலகமாய் இருக்கலாம். அப்ப நீங்க சொல்லலாம், இந்த காலத்துல என்ன நீங்க ரத்தம், இயேசுவின் ரத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவருடைய ரத்தம் இப்ப நான் நினைக்கல கிரியை செய்யும், வேலை செய்யும் என்று. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய உலகம், சரியா? இந்த உலகம், பௌதீக உலகம் மாறி இருக்கலாம், தொழில்நுட்ப ரீதியாக மாறி இருக்கலாம், விஞ்ஞான ரீதியாக மாறி இருக்கலாம், கணனியின் காலத்திலே நாங்கள் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகம் இன்னும் மாறவில்லை. ஆவிக்குரிய உலகம் அப்படியே தான் இருக்கின்றது. எது எதை ஆளுகின்றது? ஆவிக்குரிய உலகம் இந்த பூமியை ஆளுகின்றதா, இல்லாட்டால் பூமி ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகின்றதா? இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? ஆவிக்குரிய உலகம் தான் இந்த பூமியை ஆளுகின்றது. ஆவிக்குரிய உலகத்துல யார் யார் இருக்கிறார்கள்? தேவன் இருக்கின்றார், தேவனுடைய நல்ல தூதர்கள் இருக்கின்றார்கள், சாத்தான் இருக்கின்றார், சாத்தானுடைய விழுந்து போன தூதர்கள் இருக்கின்றார்கள், அசுத்தாவிகள் இருக்கிறார்கள். அந்த ஆவிக்குரிய உலகம் தான் இந்த பூமியை ஆளுகின்றது. பூமி ஆவிக்குரிய உலகத்தை ஆளவில்லை. பூமி மாறி இருக்கலாம், தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்திருக்கலாம், விஞ்ஞான ரீதியாக வளர்ந்திருக்கலாம், கணனியின் காலத்தில் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகம் மாறவில்லை. ஆவிக்குரிய உலகம் அப்படியே தான் இருக்கின்றது. சரி, அப்ப ஆவிக்குரிய உலகம் தான் இந்த பூமியின் மேல் ஆதிக்கத்தை செலுத்துகின்றது. எவ்வளவுதான் நாங்கள் நவீன தொழில்நுட்பங்களில் வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை நாங்கள் கண்டுபிடித்திருந்தாலும், ஆவிக்குரிய உலகத்தை கட்டுப்படுத்துவது ஒரே ஒரு காரியம்தான். அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சரியா? ஆவிக்குரிய உலகம் கீழ்ப்படிவது ரெண்டு காரியங்களுக்கு தான். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமம், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த பூமி தொழில்நுட்ப ரீதியான நவீன தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் அந்த தொழில்நுட்ப காரியங்கள் ஆவிக்குரிய உலகத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. சரியா? உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லி எவ்வளவு நேரம் செஞ்சிருக்கோம் ஜக்கி? 1 hour, ரைட். நான் இதை சொல்லி முடிக்கிறேன். சரியா? ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப போனா ஒரு 3 தட்டு வீடு, மேல ரூஃப் டாப், மேல் மாடி, கேட், பெரிய கேட். போனோன்னா கேட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுல ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணோன்னே இப்படி ஒரு டிவி மாதிரி ஒன்று வரும். அதில் இருந்தோன்னே அங்கே உள்ளுக்கு இருந்து பேசுறவங்கிறது மூஞ்சி எனக்கு தெரியுது, நான் இங்கே இருந்து பேசுறவங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு மூஞ்சி தெரியுது. அப்போ பேசுனா யார் அது அப்படின்னு அந்த டிவி கூட, சின்ன டிவி கூட கேட்குறாங்க. கேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன், நான் தான் பாஸ்டர் ராஜா, நீங்கள் கூப்பிட்டு இருந்தீங்க ப்ரே பண்ணுறதுக்கு வர சொல்லி. ரைட் பாஸ்டர் அப்படின்னு அங்கேருந்து ஒரு பட்டன் அமுக்கணும்னு இங்கே கேட்
தானா திறக்குது. சரின்னு உள்ளுக்கு போனா பெரிய பெரிய நாய்கள், எத்தனையோ வாகனங்கள். அப்போ உள்ளுக்கு போயிட்டு நான் உட்கார்ந்தா ஒரு அந்த வீட்டிலே லிஃப்ட் இருக்கு. 1ஆம் மாடி, 2ஆம் மாடி, 3ஆம் மாடிக்கு போறதுக்கெல்லாம் லிஃப்ட் கூட இருக்கு. எல்லாம் அவர் சொல்றாரு, பாஸ்டர் இந்த ஜன்னல் எல்லாம் செக்யூரிட்டி சிஸ்டம், வீடு ஃபுல்லா செக்யூரிட்டி சிஸ்டம் பாஸ்டர், எல்லாம் கேமரா ஃபிட் பண்ணிடலாம். ஜன்னலை ஒருத்தர் திறந்தா அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஆஃப் பண்ணா பெரிய எல்லாம் போயிடும். கதவை யாரும் திறக்கலாம், ஒருத்தர் உள்ளுக்கு நுழைய இயலாது பாஸ்டர். சரியா, ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுக்கு பிரச்சனை பாஸ்டர்? என்னென்னமோ காரியங்கள் நடக்குது பாஸ்டர். முட்டையை பொறிச்சு வச்சா முட்டை காணாம போயிருது, ஒரு சாமான சல்லிய வச்சா சல்லி காணாம போயிருது, திடீர்னு நைட்ல யாரோ நடக்கிற சத்தம் கேட்குது. அப்ப நான் சேர்த்தேன், எல்லாம் சிஸ்டம்லாம் போட்டு என்ன நடந்துச்சு? ஆவிக்குரிய உலகத்தை எவ்வளவு நவீன விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளினாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. அவ்வளோ எல்லாம் போட்டும் அசுத்தாவிகள் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அப்ப அந்த அசுத்த ஆவிகள் கீழ்ப்படுகின்ற ஒரே 2 காரியங்கள் என்னன்னா, இயேசுவின் நாமம், இரத்தத்தின் வல்லமை. சரியா? அப்ப அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நாங்க முதலாவது கற்றுக்கொண்ட என்ன காரியம்னா, பாவம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் வரைக்கும் பிசாசானவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பந்தாடுவான். கொல்லவும், அழிக்கவும், திருடவும் காரியங்களை செய்வான். அப்ப நாங்க பாவம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்போது பிசாசானவன் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறோம், இருளில் இருக்கிறோம். அப்ப அந்த பாவத்தை அகற்றக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பாவத்தை மன்னிக்காவிட்டால், அந்த பாவம் மன்னிக்கப்படாவிட்டால், அந்த பாவம் அகற்றப்படாவிட்டால் பிசாசானவன் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில திருடவும், கொல்லவும், அழிக்கவும் செய்வான். அப்ப அந்த பாவத்தை மன்னித்து, அந்த பாவத்தை அகற்றி, அந்த பாவத்தின் பிரதிபலன்களையும் அகற்றுவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. அதுதான் இன்னைக்கு நாங்க முதலாவது கற்றுக்கொண்ட காரியம். அப்ப நீங்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொண்டிருப்பீங்க. இன்னும் ஆழமான காரியங்களை பார்க்க வேண்டி இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வேத படிப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் அமையும் என்று. சரி, நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்பும் முன்பதாக இந்த வேத பாடத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த வேத பாடத்தை நீங்கள் இன்னொரு நாள் கேட்கிறீர்கள் என்றால், முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக கொண்டு வாருங்கள். உங்களுடைய பாவத்தை ஒழிக்காதீர்கள். மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை அவரிடத்துல கேளுங்கள். உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்கள் அவரிடத்திலே. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன். ஆண்டவரே, என் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்காக நான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகின்றேன். அதைத்தான் தானியேல் செய்கின்றான். தானியேல் பாபிலோனிலே அடிமையாய் இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு பொருந்தனை சொன்ன காரியம், அவன் வேதத்தை வாசிக்கும் போது அவன் கண்டுகொண்ட காரியம், ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு போவார் என்பதை வேதத்தை அவன் ஆராய்ந்து பார்க்கும் போது அறிந்து கொண்டான். அப்பொழுது அவன் செய்த காரியம், அவனுடைய முன்னோர்களுடைய பாவங்களுக்காக தானியேல் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினான். அதே போல உங்களுடைய குடும்பத்திலே கொல்லுகிறதையும் அழிக்கிறதையும் திருடுகிறதையும் பிசாசானவன் செய்து கொண்டு இருக்கிறான் என்றால், முதலாவது உங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேளுங்கள். அதன் பின்பதாக உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேளுங்கள். அந்த பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு கீழாக கொண்டு வாருங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் நிமித்தமாக நான் அறிந்து கொண்டது நிமித்தம் இப்பொழுது என் பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். என் முன்னோருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றேன். என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தின் நிமித்தமாக என்னுடைய பாவங்களை மன்னியும்.
என் பாவங்களை என்னை விட்டு அகற்றி போடும். என் பாவத்தின் நிமித்தமாக என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பிரதிபலன்களை நீக்கி போடும் ஆண்டவரே அப்படின்னு செபிங்க. அப்பொழுது தேவன் தன்னுடைய இரத்தத்தின் வல்லமையினாலே உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவைகளை அகற்றுவார். அதன் பின்பதாக பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேளுங்கள். பரிசுத்தமாய் வாழ வாஞ்சையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது பிசாசானுடைய ஆதிக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிர்மூலமாகி போகும். ஆண்டவரே, இந்த வசனம், இந்த வேத பாடம் அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் பவுலை அனுப்பினீர், சொன்னீர் ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டும் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளவும் பிசாசின் அதிகாரத்திலிருந்தும் இருளிலிருந்தும் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ் வருவதற்கு நீர் பவுலை அனுப்பினீர். அதே வார்த்தை இந்த நாளிலே நான் பிரசங்கிக்கின்றேன். உடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். அநேகர் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரட்டும் அப்பா. பிசாசின் அந்தகார கட்டுகளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமையுடைய கரத்துக்கு வரட்டும் அப்பா. செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை வருகிறதுக்காக நன்றி. பிசாசானவனுடைய ஆதிக்கம் அவருடைய வாழ்க்கையிலே இழந்து போகிறதுக்காய் நன்றி. அவனுடைய எல்லா விதமான கிரியைகளும் நிர்மூலமாகி போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு புதிதான ஒரு மாற்றுதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரட்டும். பாவம் அதன் ஆதிக்கத்தை இழந்து போகட்டும் ஆண்டவரே. நம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே நன்றி இயேசுப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். நன்றி அருமையான தேவ ஜனங்களே, இந்த வேத பாடத்தில் கலந்து கொண்டதற்காக. இந்த வேத பாடத்தை அநேகரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த லிங்கை. ஏனென்றால் இந்த வசனம் மிகவும் முக்கியம். இந்த வேத பாடம் மிகவும் முக்கியம். அநேகரை பிசாசின் அதிகாரத்திலிருந்து, இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுவிப்பதற்கு இந்த வேத பாடம் மிகவும் அவசியம். அதனால் இந்த வேத பாடத்தின் லிங்கை அனைவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. தேவையில்லாத காரியங்களை வாட்ஸ்அப்ல அனுப்புறதை விட தேவனுடைய படிப்பினைகளை, வசனங்களை அனுப்புவது மிகவும் மிகவும் முக்கியம். உங்களை நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சந்திக்கின்றேன். காலை 7 மணிக்கு நாங்கள் வேர்ட் அண்ட் டீட் வெள்ளவத்தையிலே ஞாயிறு ஆராதனையை 7:30 மணி முதல் ஆரம்பிக்கின்றோம். அதனால் நீங்கள் வரும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். தேவனுடைய மகிமையும் பிரசன்னத்தை அந்த இடத்துல உணர்வீர்கள். அவருடைய வசனம் உங்களை விடுதலையாக்கும். பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காண்பீர்கள். தேவன் வல்லமையான காரியத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்கின்றார். அதனால் தங்களுடைய தமிழ் சிங்கள ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை 7:30 முதல் வேர்ட் அண்ட் டீட் வெள்ளவத்தையிலே நடைபெறுகிறது. 2ஆம் மாடியிலே. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஆலயத்துக்கு போகாதவர்கள், பின்வாங்கி போனவர்கள், தேவனை அறியாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை அனுப்புங்கள். தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதலை கொண்டு வருவார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Mage
Thank you so much. Okay, ladies and gentlemen, I'd like to first introduce my eldest. It's a little bit of a family affair here, please excuse me. My eldest sister, Rochelle Fernando. Can we hear it for Rochelle Fernando, everybody? Rochelle Fernando. The next in the family, number 2, my eldest brother, Mr. Tenny Fernando on clarinet. The next person, we call him the ugliest in the family. And that was the double bassist, Mr. Royston Fernando, everybody. He claims that he's the most good looking, so we call him the ugliest, yeah. And then the most calm and quiet, Mr. Baji Fernando, AKA Bruce. My sister, just after Baji, so Baji, we call him Baji, he's Bruce. And then Rosette Fernando, everybody, Rosette. I didn't introduce the man, Mr. Bonje Fernando, everybody, please. A big round of applause, everybody, the Tennysons.